எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கம் மாணவர் வழிகாட்டல் அரங்கம். தமிழ் வளர்ச்சித்துறையும் நாகப்பட்டினம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் இணைந்து நடத்திய தமிழ் கையெழுத்து போட்டிக்கான பரிசு வழங்கும் விழா கல்லூரி பாரதிதாசன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தஞ்சை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் நா. தனராசன் அவர்களின் உரையை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றேன். கேட்டு மகிழுங்கள். மேலும் அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சி மாணவர்களுக்கு நல்லதொரு நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் சற்றும் சந்தேகமில்லை. கண்டு கேட்டு உணருங்கள். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, அவருடைய உரையை கேளுங்கள். கலையறிவும் மொழியறிவும் பாரம்பரிய பண்பாட்டு மரபும் தற்காலத்தில் பொலிவிழந்து வருவதையும் சுட்டிக்காட்டி தமிழர்கள் தலை நிமிர்வதற்கான சான்றுகளையும் விளக்கி கூறியதை ஏற்றுக்கொண்டு உலக அரங்கில் உலாவாருங்கள். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறைத்தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்பார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இந்த உலகத்தில் நாம் நினைக்கும் அத்துணையும் நடைபெற வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்குகளை நோக்கி தினமும் பயிற்சியும் முயற்சியும் செய்பவர்களுக்குத்தான் நினைப்பது எல்லாம் நிறைவேறுகிறது. இலக்கை அடைய எதிர்ப்புகள் இல்லாத பயணம் சுகமானதாக இருக்கும், ஆனால் வலுவானதாக இருக்காது. முயற்சிகள் தொடங்கும் போதே நாம் இலக்கை அடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தோடு நெருங்க வேண்டும். அவ்வாறு நாம் நெருங்கும் போதுதான் வெற்றி எனும் இலக்கு நம்மை நோக்கி வரும். எண்ணிய எண்ணியாக்கும் எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறும் என்பது வள்ளுவர் வாக்கு. நம்முடைய மனதிலே நாம் எண்ணும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்குள் விதைத்து சென்றவர். நம்முடைய மனம் நமக்கு மிகப்பெரிய வரம் என்கிறார். இந்த உலகிலே நம்மால் எட்டி பிடிக்காத இயலாத உயரம் என்பது ஏதும் இல்லை. சிரமங்கள் பாராமல் போராடினால் சிகரங்கள் கூட நமக்கு வழிவிடும். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த மாணவர்கள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அந்த கிராமத்து மனிதனே, வேப்பஞ்சேரியின் வேந்தனே, மண்ணையின் மாணிக்கமே, தரணியாளும் தஞ்சையின் தமையனே, உன் பேச்சில் முத்தமிழும் முழக்கமிடும், உன் செயலில் செந்தமிழும் செம்மையுறும், உன் சிந்தையில் நற்றமிழும் நடனமிடும், உன் வீரத்தில் பாடானும் பாய்ந்தோடும். சங்கத்தில் பிறந்திருந்தால் நீ சங்கத்தில் பிறந்திருந்தால் உனக்கான ஆற்றுப்படையே அரங்கேறி இருக்கும். ஆனாலும் தஞ்சையில் பிறந்து நல்லோர் நெஞ்சத்தில் வஞ்சமின்றி கோலோச்சுகிறாய். பாடமறந்த கவிதையில் மீதம் இருக்கா? பாடமறந்த கவிதையில் மீதம் இருக்கா? இருந்தால் அள்ளி வீசிவிட்டு போ. உன் கண் சிமிட்டும் கலங்கள் கண்ணிமைக்காமல் வாசிக்க தூண்டும். விளைச்சல் நிலத்தில் நமக்கான அறுவடை உண்டு. விளைச்சல் நிலத்தில் நமக்கான அறுவடை உண்டு. பிரபஞ்சனின் புதின கலையில் பிரபஞ்சமே அடங்கும். கடலூரில் களம் கண்டவரே, மண்ணையில் மண்மணம் வீச வைத்தவரே, ராமநாதபுரத்தில் அவதாரம் எடுத்தவரே,
ஆரூரில் மணிநீதியாய் வாழ்ந்தவரே, சத்தியமங்கலத்தில் சாதித்தவரே, பேராவூரணியில் பேராட்சி புரிந்தவரே, குடந்தையில் கும்பம் கண்டவரே, தஞ்சையில் தஞ்சம் கொண்டு வாகை சூடிக்கொண்ட நாவண்ணா தனராசனே, தஞ்சை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனரே, உம்மை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் வளர்ச்சி துறையும் இணைந்து நடத்துகிற தமிழ் கையெழுத்து போட்டி பரிசளிப்பு விழா நிகழ்வினுடைய தலைவர், கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தமிழ்துறையினுடைய தலைவர் எங்களுடைய அன்பிற்குரிய முனைவர் அஜிதா அவர்களே, மேடையிலே இருக்கிற தமிழ்துறையின் பேராசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பிற துறைகளில் துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, என்னுடைய அன்பு சான்ற இருபால் மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த காலை பொழுதில் வணங்கி மகிழ்கிறேன். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக நிதியை ஒதுக்கி கல்லூரி மாணவர்களுடைய தமிழ் கையெழுத்தை வளப்படுத்துகிற வகையில் ஒரு போட்டியை நடத்த வேண்டும் என நிதி உதவியை அளித்து அதை நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகம் மண்டல கல்லூரி கல்வி இயக்ககங்களுக்கு அனுப்பி வைத்து அதன் அடிப்படையிலே இந்த கல்லூரியிலும் நம்முடைய மண்டலத்தில் உள்ள அனைத்து அரசு கலை கல்லூரிகளிலும் இந்த போட்டியை நடத்துவதற்கு நாங்கள் அந்த நிதியை பகிர்ந்தளித்திருந்தோம். அந்த வகையில் போட்டிகள் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னதாகவே நடைபெற்றிருக்கும். அதில் வெற்றி பெற்ற ஒரு 3 மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிற விதமாக உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நான் முதலிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க தமிழுக்காக கொடுக்கப்படுகிற நிதி. தமிழ் வளர்ச்சித்துறையோடு இணைந்து கல்லூரி கல்வித்துறை நடத்துகிற ஒரு நிகழ்வு. எதற்காக இதையெல்லாம் அரசு செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய தாய்மொழியான தமிழ் இன்றைய சூழலில் எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். காலையிலே வீட்டிலிருந்து எல்லோரும் மாணவர்கள் பேருந்துகளிலே நீங்கள் பயணித்து வந்திருப்பீர்கள், அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ அல்லது வேறு விதமான பணிகளுக்காக பல்வேறு அலுவலகங்களுக்கு அல்லது வங்கிகளிலே காசோலை பெறுவதோ அல்லது வரைவோலை எடுப்பதோ என்கிற பல்வேறு பணிகளிலே நீங்கள் செல்லுகிற வாய்ப்பை பெற்றிருப்பீர்கள். செல்லுகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற மொழி எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் பெரும்பான்மையாக ஆங்கிலமாக இருக்கிறது. ஒரு மாணவனை அழைத்து நீ கையெழுத்து போடு, இந்த படிவத்தில் ஒரு கையெழுத்து போடு என்று ஒரு தமிழாசிரியர் அல்லது தமிழ்துறை தலைவர் அழைப்பாரேயானால் அந்த மாணவனோ அல்லது மாணவியோ கையெழுத்தினுடைய பெயரை கையொப்பமாக இடுகிற போது அவன் இடுகிற முதல் வார்த்தை ஆங்கிலத்திலே, அதாவது தந்தையினுடைய பெயரின் முன் எழுத்து வரையில் ஆங்கிலத்திலே இருக்கிறது. காரணம், நம்முடைய மனதிலே இந்த ஆங்கிலத்தில் எழுதினால், ஆங்கிலத்திலே கையொப்பமிட்டால் நாம் ஏதோ பெரிய கற்றறிந்த அறிஞர், மற்றவர்கள் மத்தியில் ஒரு படித்தவர் என்கிற ஒரு உயர்வை காட்டுகிற ஒன்றாக மனம் கருதுகிறது. அதன் விளைவாக நாம் மட்டுமல்ல, தமிழகத்தின் பெரும்பாலான ஊர்களிலும் இப்படித்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பலர் இங்கே தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களாக இருப்பீர்கள். எதிரே இருக்கிறவர்களே, தமிழ் இலக்கியம் சேர்ந்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்புகிற போது கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டதா என்று ஒருவர் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே கிடைத்து விட்டது, நான் சேர்ந்துட்டேன் பதில் சொல்லுகிறார். உடனே அவர் கேட்கிறார், என்ன பாடப்பிரிவில் சேர்ந்திருக்கிறாய்? உடனே நம்முடைய மாணவர் சொல்லுகிறார், தமிழ் இலக்கியம், நான் BA தமிழ் இலக்கியம் சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அந்த கேட்ட அந்த நபர் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவார் தெரியுமா? தமிழா என்று கேட்பார். தமிழ் கிடைத்ததா என்று சொல்வதில்லை, தமிழா
என்று கேட்பார். ஏதோ தமிழ் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு தாழ்ந்த ஒரு மொழியாய் போலவும், தமிழ் படித்தால் தாழ்ந்து இருக்கின்ற வாழ்க்கையை பெறுகிறவர்களாகவும் கருதுகிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, தமிழனுடைய வரலாற்றை, தமிழ் மொழியினுடைய தொன்மை வரலாற்றை இளைஞர்களிடத்திலே, இளம் தலைமுறையினரிடத்திலே நினைவுபடுத்த வேண்டும். மறக்காமல் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அவர்களை தமிழ் பண்பாட்டின் வழியிலும் மரபு வழியிலும் எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சராக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அழக திட்டங்களை தீட்டி பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் தமிழ் கையெழுத்து போட்டி. இன்னொன்று மாபெரும் தமிழ் கனவு என்று மாவட்டம் தோறும் நடத்துகிற அந்த சொற்பொழிவு நிகழ்வுகள். பெருமித செல்வன், பெருமித செல்வி, கேள்வியின் நாயகன், கேள்வியின் நாயகி என்றெல்லாம் விருதுகளை கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் இணைய கல்வி கழகத்தின் வழியாக வழங்கி, அது ஒரு மாவட்ட ஆட்சியரின் கைகளால் வழங்க வைத்து பெருமைப்படுத்துவதன் நோக்கம், உங்கள் உள்ளங்களிலே உங்களுடைய தாய்மொழி தமிழ், நீ பிறந்திருப்பது தமிழ் குடியில், உன்னுடைய உணர்வு முழுவதும் தமிழ் உணர்வு. ஒரு காலத்தில் பாடினார்கள், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்றோர் இடம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு என்றெல்லாம் நம்முடைய கவிஞர் பெருமக்கள் பாடி வைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் இடைக்காலத்திலே நாம் நாகரிக மோகத்தில் மறந்து போயிருக்கிறோம். நான் வருகிற போது பார்க்கிறேன், மன்னாருடைய அரசு கல்லூரி மாணவர்கள் சாலையிலே நடந்து போகிற காட்சியை வருகிற வழியில் பார்த்து கொண்டு வந்தேன். அதுபோல திருவாரூர் நான் குறுக்கீடாக வருகிற போது, இந்த சாலையில் வருகிற போது திருவாரூரிலே அந்த கல்லூரி மாணவர்கள் பேருந்திலிருந்து இறங்கி கல்லூரிக்கு செல்லுகிற அந்த காட்சியெல்லாம் பார்த்தேன். உங்களையும் பார்க்கிறேன். நீ இன்னும் ஒரு இடத்தில் இல்லை, மன்னார்குடியிலும் அப்படித்தான், தஞ்சாவூரிலும் அப்படித்தான், நாகப்பட்டினத்திலும் அப்படித்தான் இருக்கிறது, திருவாரூரிலும் இருக்கிறது. ஏன் இங்கு இணையில எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா? தலையை சுத்தமும் ஒட்ட வெட்டிக்கிறது. இங்க கட்டிக்கிறாங்க, போலீஸ் கட்டிங்னு ஒரு காலத்தில் சொல்லுவோம். முடிய ஒட்ட வெட்டி இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? இது வந்து போலீஸ் கிராப் ஸ்டார் அடிப்பா அந்த காலத்துல. அவன் போலீஸ் கட்டிங்னு சொன்ன அந்த கழுது பாடி 4 பக்கமும் சுத்தமாக வெட்டி கொள்வது. அடுத்தது முடிய என்ன செய்திருக்கிறார்கள்? ஏதோ அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கருவேல மரத்தினுடைய குத்துக்கள் இருக்கிறதே, மேல வளர்றது மாதிரி அப்படியே மேல அப்படி வந்தார். நான் அதை பார்க்கிறப்ப என் கண்ணுக்குள்ள ஒன்று தெரியும். மீன் சுருட்டி அந்த பாப்பா குடி இந்த வழியா அந்த வடலூர் கும்பகோணம் சாலையில் வந்தீங்கன்னா அடிக்கடி பேருந்து காரில் வருகிற போது எதுக்கே குறுக்கீடாக வரும் சில வாகனங்கள் வழிமறைக்கு என்ன அப்படின்னு சொன்னா 2 டிராக்டருடைய ட்ரெய்லர் பாரி போட்டிருப்பான், கரும்பு ஏற்றிட்டு வருவான். கரும்பு ரோடு ஏற்றிருக்கு. அது எப்படி கட்டிருப்பான் தெரியுமா? இந்த டிராக்டருடைய பின்னால் இழுத்து வருகிற அந்த வண்டி இருக்கிறது அவருடைய மட்டத்துக்கு இருக்காது. அதுல மூங்கில் கழிகளை கொடுத்து விட்டு அதெல்லாம் நிறைய கரும்பை ரோடு ஏற்றணும்னு சொல்லி எப்படி ஏற்றிருப்பான் மேல அவளும் முழுமையாக ஏற்றி வைத்திருப்பார்கள். அப்படி ஏற்றி இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு மாணவனும் தலையிலேயே ஒரு கரும்பு ரோடை தெரியுதா ஏற்றிக் கொண்டு இது நாகரிகம் கிடை சொல்லுகிறார். இது நாங்க அப்பதான் யோசிக்கிறேன், இது வந்து நம்முடைய தமிழ்நாடு நாளா? அடுத்து இன்னும் சில பேர் மாணவர்கள், நான் பேராவளி கல்லூரி முதல்வராக இருக்கிற போது எங்க மாணவர்கள் எல்லாம் வாயிலே நிறுத்திடுவேன். அந்த நுழைவாயில்ட்டு காலையில் 8:30 மணிக்கெல்லாம் போயிடும், 9 மணிக்கு கல்லூரிக்கு 8:30க்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லி நிறுத்துவேன். யாரெல்லாம் இந்த பென்சில் பிட்டுன்னு ஒரு பேண்ட் போட்டு வருவாங்க, பென்சில் பிட், அது எங்கன்னா கணுக்காலுக்கு மேல இருக்கும். அதுக்கு அடுத்தது டைட்டா போட்டு கணுக்காலுக்கு மேல, அதுக்கு மேல என்ன போட்டுருப்பாங்க? வெள்ளை கலர்ல ஒரு பிளாஸ்டிக் செருப்பு போட்டுருப்பாங்க. அது ஷூவாகவும் இருக்காது, அது செருப்பாகவும் இருக்காது, வெள்ளை கலர். எங்கிருந்து எங்கள் மாணவர்களிடத்தில், எங்கள் தமிழ் இளைஞர்களிடத்தில் இத்தகைய சீர்கேடான பண்புகள் வந்தது? பண்பாட்டில் உயர்ச்சியை சொன்ன ஒரு தமிழ் இனத்தில், விருந்தோம்பல் பண்பாட்டை உலகுக்கு சொன்ன தமிழ் இனத்தில், எனக்கு கிடைத்த பொருள்கள் எல்லாம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், அது தெய்வத்தின் அருளே எனக்கு கிடைத்தால் கூட அது என்னை சார்ந்து இருக்கிற சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் வழி நடத்துவேன் என சொல்லி ஆற்றுப்படை பாடல்களை பாடினானே சங்க புலவர்கள்.
அப்படிப்பட்ட வழிகாட்டுதலுக்குரிய இலக்கியங்கள் என்று சொல்கிற உலகத்தின் எந்த மொழியிலும் இல்லாத தனித்த அடையாளமாக இருக்கிற ஆற்றுப்படை இலக்கியம் பாடிய ஒரு நாகரிகமிக்க ஒரு பண்பாட்டு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு இடத்தில் ஒரு 21ஆம் நூற்றாண்டு, அது கிபி 2ஆம் நூற்றாண்டு அல்லது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் சங்ககாலம் அங்கே பாடி வைத்திருக்கிறார். அவ்வளவு மன விரைவு. எனக்கு இது கிடைத்தால் இது எனக்கு மட்டுமே போதும், யாருக்கும் சொல்லாம வாங்கணுங்கிற மனநிலையெல்லாம் இல்லாமல் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று எண்ணுகிற அந்த மனப்பாங்கையோடு வாழ்ந்த தமிழர்கள் வாழ்ந்த ஒரு நிலத்தில், இன்னும் சொல்ல போனால் கொடுப்பதற்கே உலக வரலாற்றில் எந்த மொழியிலும் இல்லாமல் கடையேழு வல்லர்களை சொல்லுகிறோமே, பாரி ஓரி ஆய் அந்திரன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அந்த கடையேழு வல்லர்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த மண்ணில் கொடை என்று சொன்னார். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்றெல்லாம் பாடுகிறோம், இலக்கியங்களிலே படிக்கிறோம், கேட்கிறோம். இப்படியெல்லாம் கொடைமையை பற்றி உலகம் சொல்லுகிற அந்த ஒரு ஒப்பற்ற ஒரு இனத்திலே வாழுகிற இளைஞர்கள். இன்னும் சொல்ல போனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வள்ளுவன் அழகாக பாடுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதற்கு பயனுடையது என்று சொன்னார். இந்த மனிதனாக நீ உயிர் பிறப்பு எடுத்திருக்கிறாயே, இதனுடைய பயன்பாடு என்ன? வள்ளுவரிடத்திலே கேட்கிறார். மனித பிறவியின் பயன் என்ன? ஈதலும் இசைப்பட வாழ்தலும் ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்னார் வள்ளுவன். ஈதல் பிறருக்கு கொடுத்தல், கொடுத்தலினால் வருகிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அதனால் ஏற்படுகிற புகழ் இருக்கிறது. இது இரண்டை தவிர கொடுப்பதும் கொடுப்பதோடு பெறுகின்ற புகழால் வாழ்கிற வாழ்க்கையுமான, புகழோட வாழ்கிற வாழ்க்கையுமான இந்த இரண்டும் இல்லாத இந்த வாழ்க்கை இருக்கிறது, அது நரகத்துக்கு சமம். ஆகவேதான் உயிரோடு ஒருவன் வாழ்கிற வாழ்க்கையின் பயன் என்று சொன்னால் கொடுத்தலும் கொடுத்தல் மூலமாக ஈட்டுகிற பெரும் புகழும் என சொன்னான் வள்ளுவன். அத்தகைய ஒரு பண்பாட்டுக்குரிய ஒரு இனத்திலே பிறந்த இளம் தலைமுறை திசை மாறி போய்கொண்டிருக்கிறது. இந்தி மொழி படங்கள் ஒரு காலத்தில் வரும் திரையரங்குகளிலே. அந்த இந்தி மொழி படங்களை பார்த்து நம்முடைய இளைஞர்கள் நாகரிக மாற்றத்திற்கு தள்ளப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அதிகமாக நம்முடைய கிராமப்புற திரையரங்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கைபேசி என்கிற ஒன்று வந்திருக்கிறது. இன்னைக்கு உலகம் நம் கைக்குள்ளே வந்துவிட்டது. இதிலே கிடக்கிற செய்திகள் நிறைய இருக்கிறது. நவரத்னங்களும் இருக்கிறது, மாணிக்கங்களும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. வைரம் வைடூரியம் என்று சொல்ற அத்தனை கற்களும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அதோடு எதுவும் சேர்ந்து கிடக்கிறது, குப்பைகளும் கிடக்கிறது. குப்பை வேட்டுக்குள் நவரத்னங்கள் சிக்கி கிடப்பது போலத்தான் கைபேசி என்கிற இந்த சின்ன பெட்டிக்குள்ளாக உலகம் என்கின்ற அந்த உலகத்தின் உயர்ந்த கருத்துக்களும் இருக்கிறது, நல்ல கருத்துக்களும் இருக்கிறது. நம்மை வழிமாற்றி கொண்டு போகின்ற தவறான வழிகாட்டுதலை தருகிற தீய கருத்துக்களும் அதிலே இருக்கிறது. ஆனால் இளைஞர்களான நாம் தான் அதையெல்லாம் உணர்ந்து பார்த்து சரியாக இருக்க வேண்டும். நாம் சமீபத்தில் நீங்கள் பத்திரிகை படித்த மாணவர்களுக்கு தெரியும், கீழடி என்று ஒரு இடம் இருக்கிறது. மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்திலே கீழடி என்று 25,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எழுதுகிற ஆற்றல் பெற்றவனாக இருந்தான் என்பதற்கு உலகுக்கு சான்று பகிர்ந்திருக்கிறது. தொல்பொருள் அகழ் ஆய்வுகளில் இருந்து அகழ்வாய்விலே கிடைத்த அந்த தொல்பொருள் இருக்கிறதே, அவைகளிலே எழுத்து வடிவங்கள் கிடக்கிறது. ஆதன் ஆதினி என்ற பெயர் சொற்கள் எல்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் பத்திரிகைகளிலே புகைப்படம் எடுத்து போட்டிருக்கிறார்கள். கீழடியிலே தமிழக அரசு பல கோடிகளை செலவழித்து ஒரு அருங்காட்சியகத்தை கட்டி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தொன்ம பொருள்கள் இருக்கிறது. அகழ்வாய்வில் கிடைத்த அந்த பொருள்கள் அதையெல்லாம் அங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். எதற்காக? இளம் தலைமுறையே வந்து பார், நீ பிறந்து வளர்ந்த குடி சாதாரண குடி அல்ல. ஏதோ வேளாண்மை குடியிலே ஏதோ நாகப்பட்டினத்திலே இருக்கிற இந்த வாழ்க்கை நம்முடைய மட்டும் வாழ்க்கை அல்ல, இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு மிகப்பெரிய பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் நாம் பொதுவாக பேசுகிற போது ஒன்றை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எங்க அப்பா இப்படிப்பட்டவர், நான் என்ன பரம்பரை தெரியுமா, எங்க தாத்தா எவ்வளவு வீரர் தெரியுமா, எங்க அண்ணாலாம் எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா, அப்படி மார்க்கத்துவமா இல்லையா? அதுதான் பரம்பரையை சொல்றது. நீ தமிழ் பரம்பரையிலே வந்தவன் என்பதை தெரிந்து கொள் என்பதற்காகத்தான் கீழடியிலே ஒரு ஆட்சியகம் வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியகத்திலே இருக்கிற அந்த பொருள்களெல்லாம் நீங்கள் சென்று பார்ப்பீர்களேயானால் உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய நாகரிகம்,
நீங்கள் பிறந்த இந்த மனித வாழ்க்கை எடுத்த இந்த இனம் இருக்கிறதே, இது எத்தகைய சிறப்பிற்குரியது என்பது தெரியும். உலகத்தில் மொழிகள் தோன்றி 5000 ஆண்டுகள் தான் ஆகிறது என்று அறிவியல் சொல்லிக் கொண்டிருந்ததை தகர்த்தெறிந்திருக்கிறது கீழடி ஆய்வுகள். 25,000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத தெரிந்த மனிதனாக தமிழன் இருந்திருக்கிறார். அப்ப அறிவு முதிர்ச்சி அவனுக்கு எவ்வளவு முதிர்ச்சி பாருங்க. அதனால நாகரிகம், பண்பாடு, வரலாறு, வீர சிறப்புகள் எல்லாம் பெற்ற ஒரு இனத்திலே பிறந்த நாம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எப்படி நம்முடைய குடும்பத்தின் பெருமையை இழக்கிறோமோ அதை கூட நாம் எப்படி நம்முடைய தாயத்தை பெயர் தெரியாமல் ஒருவன் இருப்பான் ஆனால் அவன் எத்தகைய இழிநிலைக்கு தள்ளப்படுவான். ஒரு மாணவனையோ அல்லது ஒரு இளைஞனையோ கூப்பிட்டு உன்னுடைய அப்பா பெயர் என்ன என்று கேட்டால் தெரியாது என்று சொல்வானே, ஆனால் அல்லது அம்மாவாவது தெரியுமா, அதுவும் தெரியாது என்று சொன்னால் நாம் எவ்வளவு எல்லளோக அவனை பார்ப்போமோ அதை போன்றதுதான் நம்முடைய வரலாற்றையும். நான் தமிழன், என்னுடைய அறிவு இத்தகையது, என்னுடைய பண்பாடு இத்தகையது, என்னுடைய வரலாறு இத்தகையது என்கிற செய்திகளை தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே அவ்வளவு இழிவானது. அதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் தமிழக அரசு பல திட்டங்களை திட்டுகிறது. தமிழனே, தமிழ்நாட்டின் தமிழ்குடியிலே பிறந்த இளைஞனே, தமிழை எழுதியாவது பழகிக்கொள். பல பேருக்கு எழுத தெரியவில்லை. கல்லூரியிலே படிக்கிற மாணவனை நான் பேராசிரியராக இருக்கிற காலங்களிலே இந்த முதல் வகுப்பிலே நான் பரிசோதனை செய்வேன். எப்படி செய்வேன் தெரியுமா நண்பர்களே? கரும்பலகையிலே ஒரு சாக்பீஸை கையிலே கொடுத்து எழுது என்று சொல்வேன். உடனே அவன் என்ன சார் எழுதுறம்பா, ஒன்றும் இல்லை, நான் தமிழ்ல தான் சொல்ல போறேன், நான் தமிழ் ஆசிரியர், தமிழை சொல்ல போகிறேன், நான் சொல்லுவதை எழுதி இருப்பேன். அதற்கு அவன் உடனே சரி சொல்லுங்க நான் எழுதுறேன் அப்படின்னு வருவான். நான் உடனே அவன்கிட்ட சொல்லுவது ஆனாவனா படிக்கிறோட அரிச்சுவடி, அதில் இருக்க காய்ங்க சான்றுக்குள்ள வரிசை, இந்த வரிசையை 18 எழுதி வரிசையா எழுதுறாரு மீம்பு மேலேந்து எழுதிட்டு வருவான். மாவு வந்த பிறகு அடுத்த 4 எழுத்து எது முன்னால எது பின்னால இது தெரியாது. இன்னைக்கு உங்களை பல பேர் எழுத சொன்னா அப்படிதான் இருப்பீங்க. எதுக்காகனா தமிழ் அரிச்சுவடியை நாம் மறந்து போனோம், அகர வரிசையை மறந்து போனோம், தமிழருடைய எழுத்துக்களையே அடையாளம் காணாமல் நாம் திசை மாறி நிற்கிறோம். இதை உணர்ந்து கொண்டுதான் தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலே வந்த அவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100 நடைபெறுகிற ஒரு காலகட்டத்திலே ஒரு நல்ல போட்டியை நடத்த வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான் தமிழ் கையெழுத்து போட்டி. தமிழிலே அழகாக எழுதுவது, வரி வடிவத்தை சரியாக எழுதுவது, தமிழை அழகாக உச்சரிப்பது, தமிழிலே நன்றாக பேசுவது. மேடையில வந்து பேசி என்று சொன்னால் ஒரு மாணவி தான் வந்து பேசுவாள். இன்னும் பல பேருக்கு இந்த ஒளிபெருக்கியை அல்லது ஒளி வாங்கியை கண்டுவிட்டால் அவ்வளவுதான், கை நடுக்கம் கால் நடுக்கம் அப்படியே வந்துடும், பேச முடியாது. ஏன்? எல்லாரும் முடியாத, பயிற்சி வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் கைப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வார்கள். அதனால அழகா எழுதி எழுதி பார்க்கத்தான் நம்முடைய தமிழனுடைய எழுத்து வரும். ஆ என்பதை இன்னும் பல பேர் ஏமாறி போடுறவனா இருக்கான். ஆனா எழுதுறதுல அகரம், அதை எழுதுற போதே ஏனா எழுதுற மாதிரி இருக்கும். அந்த இல்ல மேல இருக்கிற சுழியை விட்டுருவார். இந்த வரி வடிவத்தை கூட உள்வாங்கிக் கொள்ளாத நிலை இருக்கிறது. ஒரு அரிச்சுவடியை கையில எடுத்து வைத்துக் கொண்டு, அரிச்சுவடின்னு என்ன, ஆணவ அட்டை, 1வது படிக்கணுமா இல்லையா, அந்த ஆணவ அட்டை எடுத்து எழுத்துக்களை வாசிப்பதற்கு முன்னால் இந்த எழுத்து சரியான வரி வடிவம் எது என்பதை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு எழுத ஆரம்பிக்க வேண்டும். அப்படி எழுதினால்தான் அழகா எழுதலாம். இல்லைன்னா பெரிய ராணா போடுவீங்களா இல்லையா, இந்த ராணா எத்தனை பேர் எப்படி போடுவாங்கன்னு சொல்லுங்க. இல்ல ஓ தமிழ்ல ஒட்டகம் அப்படின்னு எழுதினா ஓனாவை பல பேர் ஏனா மாதிரி போடுவான், ஏன்னா மாதிரி போட்டுருவான். அதனால தயவு செய்து இந்த எழுத்துக்களை பயன்படுத்துகிற ஒருவர், இது யாரோ அயல்மொழியில் இருந்து ஒருவர் வந்து தவறுதலாக இப்படி எழுதுவானேயானால் அது சரியாக இருக்கும். ஏன்னா முதலாக நம்முடைய மொழியை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் தலைமுறையாக வீட்டிலே பேசுவது தமிழ், வெளியிலே வந்து தேநீர் கடை முதல் மிகப்பெரிய இடங்கள் அத்தனை வணிக நிறுவனங்களில் பேசுகிற மொழி தமிழ். எல்லாம் தமிழாக இருந்தும் தமிழிலே சரிவர எழுத தெரியாமலும் தமிழிலே சரியாக உச்சரித்து பேச தெரியாமலும் பிற மொழியை கலந்து பேசுகிற நிலையிலும் இருக்கிற சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான்
இது போன்ற போட்டிகளை தமிழக அரசு தந்திருக்கிறது. இந்த போட்டிகளை அடுத்த ஆண்டு நடத்துகிற போது உங்களுடைய பெரும்பாலானவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளுதல் வேண்டும். என் தாய்மொழி தமிழ்ல எழுதிருக்கு. அனைவா கேட்டா எத்தனை பேர் கலந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் கலந்துட்டாங்க சார். அதுல 3 பேருக்கு பரிசு கொடுக்குறோம். பரிசு தொகை 7,000 ரூபாய், 5,000 ரூபாய், 3,000 ரூபாய் ரொக்க பரிசு. ஏதோ புத்தகம் வாங்கி தரவில்லை. உன் வாழ்க்கைக்கு தேவை இன்றைக்கு பொருளாதாரம், பணம் தேவை. பணத்தை கூட நீ வரலாம். இன்றைக்கு வருகிற பேச்சு போட்டியில் எடுத்துக்கொள்ளுங்க. கலைஞர் பிறந்தநாள் விழாவா, அதற்கு ஒரு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சிந்தனைக்கு அனுப்பி இருக்கிறேன். பரிசுகள் எல்லாம் ரொக்க பரிசுகளாக வரப்போகிறது. அம்பேத்கர் பிறந்தநாளா, அதற்கு பரிசுகள் இருக்கிறது. எதற்காக இந்த போட்டிகள்? அந்த தலைப்பை ஒட்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக வாசித்து உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் கலந்து கொள்கிற போது ஒன்று பரிசு தொகை கிடைக்கும், இன்னொன்று இந்த போட்டி காரணமாக ஒரு தலைப்பை ஒட்டிய அந்த களத்தை, அந்த பகுதியை முழுவதுமாக வாசித்து அறிந்து கொள்கிற அறிவு மேம்பாடு உனக்கு கிடைக்கும். ஆக போட்டிகளிலே பங்கு பெறுவது என்பது எதற்காக என்று சொன்னால் ஏதோ பரிசு 5,000 ரூபாய் கிடைக்கவில்லை என்பதல்ல. இதன் காரணமாக சில நூல்களை நாம் எடுத்து படிப்போம். இன்றைக்கு மாணவர்களுக்கு நூல் வாசித்தல் என்பது பெரிய மருந்தாக மாறி போய்விட்டது. நூலகம் இருக்கிறது, நூல்கள் இருக்கிறது, நூலகரும் இருப்பார். ஆனால் நூலகத்தை வாசிப்பு சாலையாக கருதி போகாமல் ஏதோ வேணா ஒரு பத்திரிகை எடுத்து புரட்டி தூக்கி போடுற இடமாக வைத்திருக்கிறீர்கள். ஓய்வு நேரங்களிலே நூலகங்களிலே இருந்து அதிக நூல்களை நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் நம்முடைய அறிவு வளரும். நம்முடைய அறிவு வளர்ச்சியில் தான் நாம் யார் என்கிற அடையாளத்தை நம் உள்மனம் உணரும். அப்படி உணர்ந்து கொண்டால் நான் தமிழன் என்கிற தன்மான உணர்வு உங்கள் உள்ளங்களிலே மேலிடும். அப்படி தன்மான உணர்வோடு நான் தமிழ் குடியில் பிறந்தவன், நான் தமிழன் தமிழன் என்று எந்த ஒரு இளைஞன் சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவன் சிகை அலங்காரத்தில் மாறுபட்டு போக மாட்டான். உடை அலங்காரத்திலே நாகரிகம் என்று திரைப்படங்கள் காட்டுகிற அந்த வழியில் செல்ல மாட்டான். அவன் மனம் கட்டுப்படும், அவன் மனம் பக்குவப்படும். இது என் இனத்தின் அடையாளம், இது என் மொழியின் அடையாளம், இது இந்த சமூகத்தின் எச்சம், நான் அதனுடைய பிம்பம். ஆகவே என்னுடைய வெளிப்பாடு இனம் சார்ந்ததாக, மொழி சார்ந்ததாக இருக்கும் என்கிற நிலைக்கு நீங்கள் மாறுவீர்கள். அதனால்தான் சொல்கிறேன் மாணவர்களே, தமிழ் கையெழுத்து போட்டி உங்களுக்கு உள்ளத்திலே ஒரு அறிவு ஒளியை, சின்ன பொறியை ஏற்றி வைத்திருக்கிறது. உள்ளங்களிலே தெளிவு பெறுங்கள், வருங்காலத்தை உணருங்கள். நம்முடைய இனம் அழிந்து விட்டால், இந்த மொழி அழிந்து விட்டால் நாம் இல்லை, நம் நிலம் நமக்கு இல்லை. இலங்கையிலே தமிழ் இனம் அழிக்கப்பட்டு விட்டது. இலங்கையிலே அடையாளமாக யாழ்ப்பாணம் நூல் நிலையம் எரிக்கப்பட்டு விட்டது. தமிழ் இனத்தின் அரிச்சுவடி மாற்றி இன்றைக்கு சிங்களவர் குடியேற்றம் தமிழனுடைய யாழ்ப்பாணம் பகுதிகளில் எல்லாம் நடந்தேறிவிட்டது. இதையெல்லாம் அருகிலே ஒரு 10 தொலைவிலே இருக்கிற நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம். நம்முடைய பகுதியில் ஒரு காலத்தில் இருந்த பிற மொழி பேசுகிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு எத்தனை லட்சமாக மாறி இருக்கிறது என்பதை நாகப்பட்டினம் கடத்தலுக்கு நீங்கள் செல்வீர்களேயானால் உணர்வீர்கள். பல இடங்களில் மார்வாடிகளின் கடைகளாக இருக்கும், பல இடங்களில் இந்தி மொழி பேசுகிறவர்களின் அயல் மாநிலத்தை சார்ந்தவர்களின் இருப்பிடங்களாக இருக்கும். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? கிராமங்களிலே படிப்பறிவில்லாத மனிதர்கள் வாழுகிற ஒரு பின்தங்கிய பகுதிகளிலே தான் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். செல்வ செழிப்பெல்லாம் யாரிடத்தில் போய்விட்டது? இன்றைக்கு தமிழர் அல்லாத பிற மாநிலத்தவருக்கும் பிற பண்பாட்டுக்குரியவர் கைகளிலும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதே நிலை நீடிக்குமானால் எதிர்காலத்தில் பெயரில் தான் தமிழ்நாடு என இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லை என்கிற நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகவேதான் தமிழ்நாடு அரசு இந்த நிலைகளை மாற்றி தமிழையும், தமிழ் பண்பாட்டையும், தமிழ் மொழியையும் நிலைப்படுத்துவதற்காக, இளைஞர்களிடத்திலே கொண்டு செல்வதற்காகத்தான் இது போன்ற போட்டிகளை நடத்துகிறது என்பதை உள்ளத்திலே நிறுத்துங்கள். உண்மையான தமிழர்களாக, தமிழ் பண்பாட்டை அறிந்தவர்களாக, தமிழ் மொழியை போற்றுபவர்களாக எதிர்காலத்தில் வாழ வேண்டும். அதற்கான சிந்தனையை இந்த அரங்கம் உங்களுக்கு தந்திருக்கும் என கருதுகிறேன். நன்றி மாணவர்களே. போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள், பரிசு பெற்றவர்களுக்கு அதைவிட பெரிய வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்துப்பட்டியின் கருத்துக்களை